ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 6ஆம் தேதி சனிக்கிழமை, சனி பிரதோஷம். சிவன் கோவிலுக்கு இந்த பொருட்களை உங்க கையால வாங்கி கொடுங்க. உங்க குடும்பமே ஓஹோன்னு இருக்கும். இது மகா பெரியவா அறிவுறுத்தின ஒரு அற்புதமான பிரதோஷ வழிபாடு. மார்ச் 6ஆம் தேதி சனி பிரதோஷம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 7:41 மணிக்கு ஆரம்பித்து அது 7ஆம் தேதி அதிகாலை 3:47 வரைக்கும் இருக்கு. அதனால சனிக்கிழமை நாள் முழுக்க நீங்கள் சனி பிரதோஷத்தை எடுத்துக்கலாம். வருடம் முழுக்க நீங்கள் சிவபெருமானை வழிபடலைன்னா, ஒரு பிரதோஷம் நீங்கள் வழிபட்டாலே போதும், அந்த வருடம் முழுக்க நீங்கள் சிவபெருமான வழங்கின பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட இரட்டிப்பு மடங்கு பலனை கொடுக்கக்கூடியது தான் சனி பிரதோஷ வழிபாடு. சனி பிரதோஷம் அன்னைக்கு கோவிலுக்கு போய்ட்டு வழிபடுறதால சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், துன்பங்கள் குறையுமா. ஈஸ்வரனையும் சனீஸ்வரனையும் இன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டா சனி தோஷம், 7.5 சனி, அஷ்டம சனி, இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரே ஒரு சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போனா நீங்க 5 வருஷம் சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ண ஒரு பலனை பெற முடியுமா. அன்னைக்கு நாள் முழுக்க நீர் ஆகாரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு உண்ணாவிரதம் இருக்கலாம். உண்ணாவிரதம் இருக்க முடியாதவங்க பாலும் பழம் மட்டும் எளிமையான ஆகாரமா எடுத்துக்கலாம். நெத்தியில திருநீர் அணிஞ்சு சிவநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். மாலை நேரத்துல சிவன் கோவிலுக்கு போகணும். அங்க நந்தி தேவருக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும். அதை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அந்த வகையில சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் ஆலயத்துக்கு இந்த சில பொருட்களை உங்க கையால வாங்கி கொடுங்க. அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னா இளநீர். நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்ப இளநீரை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த இளநீரை நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அவரோட உடம்பு எப்படி குளிர்ச்சியா இருக்கோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையும் குளிர்ச்சியா நிம்மதியா இருக்கும். அடுத்ததா சுத்தமான பசும் பால் அபிஷேகம் நந்தி பகவானுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு உங்க கையால முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சது ஒரு 1/2 லிட்டராவது பால் வாங்கி கொடுங்க. அடுத்தது தயிர் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கும் உங்க கையால தயிர் வாங்கி கொடுங்க. அர்ச்சனைக்கு வில்வம் வாங்கி கொடுங்க. சிவபெருமான் ஆலயத்துக்கு உங்க கையால ஒரே ஒரு தாமரை பூ வாங்கி கொடுங்க. பொதுவாகவே பிரதோஷ தினத்தன்னைக்கு தாமரை பூ வச்சு வழிபடுறது மூலயமா நாம கேட்கக்கூடிய வரங்களை எல்லாத்தையும் சிவபெருமான் அள்ளி அள்ளி கொடுப்பார். அதுவும் சனி பிரதோஷம் அன்னைக்கு அப்படிப்பட்ட நாளை நம்ம தவற விடவே கூடாது. கண்டிப்பா சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு உங்க கையால தாமரை பூவை வாங்கி கொடுங்க. யாரு ஒருத்தவங்க சனி பிரதோஷ வழிபாட்டை முறையா செய்யறாங்களோ அவங்களுக்கு 120 பிரதோஷத்தை சரியா செஞ்ச பலன் கிடைக்குமா. வாழ்க்கையில கெடுதல் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு, ஏறுமுகமே இல்லை, இறங்க முகமா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இப்ப நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்களை உங்க கையால சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் ஆலயத்துக்கு வாங்கி கொடுங்க. அதுவும் குறிப்பா நந்தி தேவருக்கு அபிஷேகம் நடக்கும்போது அந்த அபிஷேக சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவா இருந்தாலும் ஒரு 10 ரூபாய்க்காவது வாங்கி கொடுங்க. உங்க குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.